தலைப்பு: நாகாக்யூர் மனைவியின் நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது. படி 1. விழிப்பு: நாகபுராவின் அமைதியான கிராமத்தில் ஒருமுறை நோய்வாய் இப்பட்ட ஒரு குழந்தை இப்போது ஒரு மர்மமான நாகா பெண்ணால் குணப்படுத்தப்பட்டது. அவரது நரம்புகள் வழியாக ஆற்றல் பெருகுவதை உணர்ந்தது. விஷ்புத்ர தக்ஷக் அவர் அறியப்பட்டதால் புதிரான சிகிச்சையால் வழங்கப்பட்ட புதிய நாகவன்ஷ் சக்திகளை கண்டுபிடித்தார். கிராமம் அவர் குணமடைந்ததை கொண்டாடும் போது தக்ஷக் ஒரு அமைதியற்ற உணர்வை அசைக்க முடியவில்லை. அவரது மனைவி மீரா அவரது உணர்வுகளை விளிம்பில் நிறுத்திய ஒரு ஒளியை வெளிப்படுத்தினார். உள்ளே இருந்த பாம்பினால் பற்றவைக்கப்பட்ட அவர் அவளது நோக்கங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர ஒரு பயணத்தை தொடங்கினார். இந்த தேடலானது பண்டைய தீர்க்கதரிசனங்கள் மற்றும் இருண்ட ரகசியங்களின் வலையை அவிழ்த்து அவரது இருப்பின் சாரத்தை சவால் செய்யும் என்று அவருக்கு தெரியாது. நாகவன்ஷின் கிசுகிசுக்கள் அவன் காதுகளில் எதிரொலித்தது, ஆபத்து மற்றும் நோக்கத்துடன் பின்னிப்பிணைந்த விதியை நோக்கி அவனை வழிநடத்தியது. படி 2. ஏமாற்று முக்காடு: தக்ஷக்கின் பயணம் அவரை அடர்ந்த காடுகள் மற்றும் மறக்கப்பட்ட பகுதிகள் வழியாக அழைத்துச் சென்றது. அவருக்குள் நாகவன்ஷின் கிசுகிசுக்களால் மட்டுமே வழிநடத்தப்பட்டது. மீராவை நெருங்கியதும் வஞ்சகத்தின் முக்காடு அவிழ ஆரம்பித்தது. அப்பாவி போல் தோன்றிய மீரா தன் உண்மையான நோக்கத்தை மறைத்து புன்னகையுடன் அவனை வரவேற்றாள். தக்ஷக்கின் நாகவன்ஷ் சக்திகள் அவளது ஆற்றலின் நுட்பமான மாற்றங்களை உணர்ந்தன. அவளது முகப்பின் கீழ் ஒரு இருண்ட அடிப்பகுதி. உண்மையை வெளிக்கொணர தீர்மானித்த அவர் அவளுடைய இதயத்தில் மறைந்திருக்கும் நோக்கங்களை ஆராய்ந்து வார்த்தைகளின் நுட்பமான நடனத்தில் ஈடுபட்டார். நிழலில் இருந்து பாம்புகள் வெளிப்படும் இரகசியங்களுடன் இரவு வெளிப்பட்டது. மீராவின் வார்த்தைகள் அரை உண்மைகளின் நாடாவை நெய்தது. தக்ஷ காதல் மற்றும் நாகா சிகிச்சையால் அவன் மீது திணிக்கப்பட்ட கடமை ஆகியவற்றுக்கு இடையே கிழிந்துவிட்டது. விடியற்காலையில் காற்று பதற்றத்துடன் தொங்கியது. நாகபுரா மற்றும் அதன் புதிரான விஷ்புத்ராவின் தலைவிதியை வரையறுக்கும் ஒரு மோதலுக்கு மேடை அமைத்தது. படி 3. துரோகத்தின் நிழல்கள்: நாகபுராவின் மைய பகுதியில் தக்ஷக் மீராவை நிலவொளி விதானத்தின் கீழ் எதிர்கொண்டான். அவனது நாகவன்ஷ் சக்திகள் எதிர்பார்ப்புடன் துடித்தன. ஒரு காலத்தில் அரவணைப்பால் நிரம்பிய மீராவின் கண்கள் இப்போது உண்மை நெருங்க பயத்தின் மினுமினுப்பை காட்டிக் கொடுத்தது. இரவானதும் மீராவின் மறைமுகமான நோக்கங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. அவளும் நாகவன்ஷின் பண்டைய சக்திகளால் தீண்டப்பட்டாள். தன் சொந்த லட்சியங்களுக்காக மாய சக்திகளின் மீது ஆதிக்கம் செலுத்த முயன்றாள். தக்ஷக்கை காப்பாற்றிய சிகிச்சையே அவனை விதியின் வலையில் சிக்க வைத்தது. அங்கு காதல் துரோக இத்துடன் மோதியது. அவர்களின் மோதலின் எதிரொலிகள் நாகபுரா முழுவதும் எதிரொலித்தது. ஒரு காலத்தில் கிராமத்தை ஒன்றாக வைத்திருந்த பிணைப்பின் மீது நிழல்களை வீசியது. கடமைக்கும் இதயத்தின் சிக்கல்களுக்கும் இடையில் கிழிந்த தக்ஷக் தனது தலைவிதியை மட்டுமல்ல, நாகவன்ஷின் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் ஒரு தேர்வை எதிர்கொண்டார். சந்திரன் மறைந்தபோது அவனுக்குள் இருந்த பாம்பு இன்னும் இறுகச் சுருண்டு ஒரு ஆபத்தான பாதையை முன்னறிவித்தது. படி 4. தடை செய்யப்பட்ட ஒப்பந்தம்: வெளிப்பாட்டால் பேய் பிடித்த தக்ஷக் தடை செய்யப்பட்ட உடன்படிக்கையை முன்னறிவித்த பண்டைய தீர்க்கதரிசனங்களின் நாடாவை அவிழ்த்து கிராம பெரியவர்களை எதிர்கொண்டார். நாகவன்ஷால் பாதுகாக்கப்பட்ட புனித பூமியான நாகபுரா உடனடி ஆபத்தை எதிர்கொண்டது. மீராவின் லட்சியங்கள் தனிப்பட்ட ஆதாயத்திற்கு அப்பாற்பட்டதாக பெரியவர்கள் வெளிப்படுத்தினர். உலகத்தின் மீது குழப்பத்தை கட்டவிழ்த்துவிட்டு மண்டலங்களில் ஆதிக்கம் செலுத்த நாகவன்ஷ் சக்திகளை பயன்படுத்துவதை அவள் நோக்கமாக கொண்டாள். தக்ஷக் தனது விதியின் எடையால் சுமையாக, தனது அன்பு மனைவி இருளின் முன்னோடியாக மாறிவிட்டதை அறிந்து கொண்டான். கடமை உணர்வு மற்றும் தனது மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசரத்தால் தூண்டப்பட்ட தக்ஷக் நாகவன்ஷ் சக்திகள் முத்திரை இடப்பட்டதாக கூறப்படும் ஒரு மறைக்கப்பட்ட கோவிலின் இரகசியங்களை அவிழ்ப்பதற்கான தேடலை தொடங்கினார்.
அன்பு, விசுவாசம் மற்றும் முன்னோக்கி வரும் அச்சுறுத்தும் நிழல்களுக்கு இடையில் கிழிந்த ஒரு பாம்பு. தெரியாத ஆழத்தில் தக்ஷக் நுழைந்தபோது கிராமத்தின் விதி சமநிலையில் தொங்கியது. படி 5. பாம்பு கோபத்தின் கோவில். தக்ஷக்கின் பயணம் அவரை துரோக நிலப்பரப்புகள் மற்றும் மாய மண்டலங்கள் வழியாக நீண்ட காலமாக மறக்கப்பட்ட பாம்பின் கோபத்தின் கோவிலை அடையும் வரை அழைத்துச் சென்றது. பாம்பு வேலைப்பாடுகளால் குறிக்கப்பட்ட கோபுர நுழைவாயிலின் முன் அவர் நின்றபோது காற்று பண்டைய ஆற்றலுடன் வெடித்தது. நாகவன்ஷின் கிசுகிசுக்களால் வழிநடத்தப்பட்டு தக்ஷக் தனது வலிமையை மட்டுமல்ல, நோக்கத்தின் தூய்மையையும் சோதிக்கும் சோதனைகளை எதிர்கொண்டு தளம் நிறைந்த தாழ்வாரங்களில் பயணித்தார். கோவிலின் இதயத்தில் ஆழமாக அவர் ஒரு பலிபீடத்தை கண்டுபிடித்தார். அங்கு ஒளிரும் ஒளியில் குளித்தார். அங்கு நாகவன்ஷ் சக்திகள் செயலற்ற நிலையில் இருந்தன, அவை பயன்படுத்தப்படுவதற்கு காத்திருக்கின்றன. தக்ஷ கோயிலின் பிடியில் இருந்து சக்திகளை அவிழ்க்க முற்பட்டபோது மீராவின் மோசமான இருப்பு வெளிப்பட்டது. ஒளி மற்றும் நிழலின் நடனத்தில் நாகவன்ஷ் ஆற்றல்கள் மோதிக்கொண்ட ஒரு கடுமையான மோதல் ஏற்பட்டது. தக்ஷக்கிற்குள் இருந்த பாம்பு உறுதியுடன் சுருண்டதால் நாகபுராவின் விதி சமநிலையில் தொங்கியது. அதன் கோபத்தை கட்டவிழ்த்துவிட அல்லது அனைவரையும் அழிக்க அச்சுறுத்தும் இருளுக்கு அடிபணிய தயாராக இருந்தது. படி 6. சர்ப்பத்தின் வலி. பாம்பின் கோபத்தின் கோவிலுக்குள் மோதல் தீவிரமடைந்தது. ஒவ்வொரு வேலைநிறுத்தமும் தக்ஷக் மற்றும் மீரா வழியாக பண்டைய சக்திகளுடன் எதிரொலித்தது. நாகபுரா குழப்பத்தின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருந்தபோது தக்ஷக் ஒரு பயங்கரமான உணர்வை எதிர்கொண்டார். அவரது கிராமத்தை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி தியாகம்தான். ஆழ்ந்த தெளிவின் ஒரு கணத்தில் தக்ஷக் தனது நாகவன்ஷ் திறன்களின் முழு அளவையும் ஏற்றுக்கொண்டார். அவர் பாம்பின் பழங்கால சடங்குகளை அழைத்தார், மீராவின் லட்சியங்களை அடக்கிய ஒரு பிணைப்பு எழுத்துப்பிழைக்குள் சக்திகளை மாற்றினார். ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த பலிபீடம் இப்போது ஒளி மற்றும் நிழலின் மென்மையான சமநிலையுடன் துடிக்கிறது. ஆற்றல்கள் நிலை பெற்றதால் தக்ஷக்கின் வடிவம் மின்னியது, நாகவன்ஷின் சாரத்துடன் இணைந்தது. அந்த தியாகத்தில் நாகபுராவின் காவலாளியாக தலைமுறை தலைமுறையாக கிராமத்தை கண்காணிக்க விதிக்கப்பட்ட ஒரு பாம்பு ஆனார். தன்னை பற்றிக் கொண்ட இருளில் இருந்து விடுபட்ட மீரா தக்ஷக்கின் தன்னலமற்ற செயலுக்கு சாட்சியாக நின்றாள். பாம்பின் கோபத்தின் கோயில் ஒரு அடக்கமான பயபக்தியில் விழுந்தது. நாகபுரா விதிக்கும் தியாகத்திற்கும் இடையிலான நுட்பமான நடனத்தை பற்றிய புதிய புரிதலுடன் நிழல்களிலிருந்து வெளிப்பட்டது. தக்ஷக் இப்போது ஒரு பாதுகாவலர் ஆவி கிராமத்தை சுற்றி சுழன்றார். அன்பு, கடமை மற்றும் அவை அனைத்தையும் பிணைத்திருக்கும் பாம்பு இழைகளின் நீடித்த சக்திக்கு ஒரு வாழும் சாட்சி. படி 7. நித்திய விழிப்பு. சமநிலையை மீட்டெடுத்து நாகவன்ஷ் சக்திகள் அதிக நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டதால் தக்ஷக்கின் ஆவி நாகபுராவின் துணியுடன் பின்னி பிணைந்தது. அவர்களின் பாம்பு பாதுகாவலரின் கண்காணிப்பின் கீழ் கிராமம் செழித்தது. மேலும் தக்ஷக்கின் தியாகத்தின் கதைகள் தலைமுறைகளாக எதிரொலித்தன. மீரா இப்போது மீட்கப்பட்டு நாகவன்ஷின் ஞானத்தை பாதுகாப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கிராமவாசிகளுடன் சேர்ந்து பாம்பு கோபத்தின் கோவிலில் ஒரு சரணாலயத்தை கட்டினார். பண்டைய சக்திகள் மதிக்கப்படுவதையும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்தது. காலப்போக்கில் நாகபுரா அமைதியின் புகலிடமாக மாறியது, இது தக்ஷக்கின் பாரம்பரியத்தால் பாதுகாக்கப்பட்டது. கிராமவாசிகள் செழித்து வளர்ந்தனர். அவர்களின் வாழ்க்கை நிலத்தில் பாயும் பாம்பு ஆற்றல்களுடன் பின்னி பிணைந்தது. மனைவியின் மறைந்த நோக்கங்களை வெளிப்படுத்தும் நாகா சிகிச்சையின் கதை ஒரு எச்சரிக்கை கதையாகவும் தியாகம் மற்றும் அன்பில் காணப்படும் நீடித்த வலிமையின் சான்றாகவும் மாறியது. அதனால் நித்திய நிலவொளியின் கீழ் நாகபுரா விதியின் பாம்பு இழைகளால் பிணைக்கப்பட்டவர் களின் விதிக்கும் அடக்க முடியாத ஆவிக்கும் இடையிலான சிக்கலான நடனத்திற்கு ஒரு சான்றாக நின்றது. படி 8. நாகபுராவின் மரபு. நாகபுராவில் தலைமுறைகள் கடந்து சென்றன,
அங்கு தக்ஷக்கின் மரபு கிசுகிசுப்பான கதைகளிலும் பழங்கால சடங்குகளிலும் வாழ்ந்தது. பாம்பு பாதுகாவலர் தன்னலமற்ற தியாகத்தின் அடையாளமாகவும் ஒளி மற்றும் நிழலுக்கும் இடையிலான நுட்பமான சமநிலையாகவும் மாறினார். நாகவன்ஷ் ஞானத்தின் காவலராக இப்போது மதிக்கப்படும் மீரா புனிதமான போதனைகளில் கிராம மக்களுக்கு வழிகாட்டினார். சர்ப்பத்தின் கோபத்தின் கோயில் கற்றலின் சரணாலயமாக மாறியது. அங்கு நாகா சிகிச்சையின் இரகசியங்களும் மறைக்கப்பட்ட நோக்கங்களின் விளைவுகளும் ஒவ்வொரு புதிய தலைமுறையினரின் ஆர்வமுள்ள மனதுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. நாகபுராவைச் சுற்றி பாதுகாப்பாக சுழன்று கொண்டிருந்த தக்ஷக்கின் ஆவியின் கண்காணிப்பு பார்வையில் கிராமம் செழித்தது. நாகவன்ஷ் சக்திகள் காற்றில் எதிரொலித்ததால் மக்கள் தங்களை ஒன்றிணைத்த பாம்பு ஆற்றலை ஏற்றுக்கொண்டனர். நெகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் சமூகத்தை வளர்த்தனர். நாகா சிகிச்சை மற்றும் ஒரு மனைவியின் மறைந்த நோக்கங்களை அவிழ்ப்பது நாகபுராவின் அடையாளத்தின் ஒரு மூலக்கல்லாக மாறியது. இருளை எதிர்கொண்டாலும் காதல் மற்றும் தியாகத்தின் பாம்பு இழைகள் காலப்போக்கில் நிலைத்திருக்கும் பாரம்பரியத்தை நெசவு செய்ய முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. படி 9. எபிமரல் ரிட்டர்ன். ஒரு துரதிர்ஷ்டமான இரவில் சந்திரன் தாழ்வாக தொங்கும்போது காற்றில் ஒரு நுட்பமான மாற்றம் ஒரு இடைக்கால திரும்புவதை குறிக்கிறது. நாகபுராவின் சாரத்துடன் பின்னி பிணைந்த தக்ஷக்கின் ஆவி பாம்பின் கோப்ப கோயிலில் உருவானது. பாதுகாவலர் ஸ்பெக்ட்ரலாக காட்சியளித்ததால் கிராம மக்கள் பிரமிப்பு மற்றும் பயபக்தியுடன் கூடியிருந்தனர். இந்த அற்புதமான வெளிப்பாட்டில் தக்ஷக் காற்றின் மூலம் பேசினார், கிராமத்திற்கு ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்கினார். அவரது வார்த்தைகள் வாழ்க்கையின் சுழற்சி தன்மையை எதிரொலித்தன. படைப்பு மற்றும் கலைப்பு இடையே நிரந்தர நடனம். கிராமவாசிகள் அவரது இருப்பைக் கண்டு புதிய நோக்கத்தையும் பண்டைய பாம்பு ஆற்றல்களுடனான தொடர்பையும் உணர்ந்தனர். விடிந்ததும் தக்ஷக்கின் ஆவி படிப்படியாக சிதறி ஆழ்ந்த அமைதியின் உணர்வை விட்டுச் சென்றது. இப்போது தியாகம் மற்றும் அன்பின் போதனைகளால் ஆயுதம் ஏந்திய கிராமவாசிகள் நாகபுராவின் பாரம்பரியத்தை காலத்தின் திரைக்குள் கொண்டு சென்றனர். பாம்பின் திரும்புதல் ஒரு நேசத்துக்குரிய கதையாக மாறியது. தலைமுறையினரால் கிசுகிசுக்கப்பட்டது. அது அவர்களை விதியின் பாம்பு இழைகளுடன் பிணைத்த நீடித்த ஆவிக்கு சான்றாக இருந்தது. படி 10. நித்திய பாம்பின் அரவணைப்பு. ஒவ்வொரு நூற்றாண்டு கடந்து செல்லும் போது நாக சிகிச்சையின் கதையும் மனைவியின் மறைவான நோக்கங்களை அவிழ்ப்பதும் நாகபுரத்தில் ஞானத்தின் கலங்கரை விளக்கமாக நீடித்தது. மரகத மலைகளுக்கு இடையில் அமைந்து பண்டைய சக்திகளின் மர்மத்தில் மறைக்கப்பட்ட கிராமம் பாம்பு சக்தியின் சரணாலயமாக இருந்தது. பாம்பின் கோபத்தின் கோயில் இப்போது புனித யாத்திரை தலமாக விளங்குகிறது. இது தக்ஷக் மற்றும் மீராவின் நீடித்த பாரம்பரியத்திற்கு சான்றாக உள்ளது. கிராமவாசிகள் தொடர்ந்து பயபக்தியுடன் நாகவன்ஷ் அதிகாரங்களுக்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளுக்கும் இடையே மென்மையான சமநிலையை பராமரித்தனர். எப்பொழுதும் கவனிக்கும் தக்ஷக்கின் ஆவி காலத்தை கடந்த ஒரு பாதுகாவலரான நாகபுராவை சுற்றி கொண்டே இருந்தது. மீராவின் ஞானம் காலங்காலமாக எதிரொலித்தது. கிராமம் பொருள் செழிப்பில் மட்டுமல்ல, அன்பு மற்றும் தியாகம் ஆகியவற்றின் பின்னி பிணைந்த விதிகளால் உருவாக்கப்பட்ட ஆன்மீக நல்லிணக்கத்திலும் செழித்தோங்கியது. விதியின் பாம்பு இழைகள் தங்கள் நித்திய நடனத்தை நெய்தபோது நாகபுரா நெகிழ்ச்சியுடன் நின்றது. நாகா சிகிச்சையின் மரபு என்றென்றும் தழுவியது. காலத்தால் அழியாத கதை யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கிறது. அதை கேட்ட அனைவருக்கும் பாம்பு ஆற்றல்களால் பிணைக்கப்பட்ட நுணுக்கமான நாடாவை நினைவூட்டுகிறது. ஒன்றாக. படி 11. பாம்பின் ஆசி. தொலைதூர எதிர்காலத்தில் நாகபுராவின் பாரம்பரியத்தின் எதிரொலிகள் அதன் மலைகளுக்கு அப்பால் சென்றடைந்தபோது தக்ஷக்கின் இரத்த வம்சத்தின் வழித்தோன்றல் வெளிப்பட்டது. ஒரு நபர்
பாம்பு சக்திகளால் தொட்டார். கோவிலுக்குள் மறைந்திருந்த ஒரு பழங்கால நினைவு சின்னத்தை கண்டுபிடித்தார். இது நாகா குணப்படுத்தும் நீடித்த கதையின் அடையாளமாகும். இந்த புதிய பாதுகாவலர் நினைவு சின்னத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தியதால் நாகவன்ஷ் சக்திகளின் எழுச்சி அவர்கள் மூலம் பரவியது. தக்ஷக்கின் ஆவி இப்போது பாம்பு நூல்களுடன் பின்னிப்பிணைந்த ஒரு கூட்டு உணர்வு இந்த பரம்பரைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கியது. நாகபுராவின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் கடமையில் பொறுப்பேற்ற அவர்கள் பல நூற்றாண்டுகளின் கனத்தையும் பாம்பின் ஞானத்தின் காலமற்ற அரவணைப்பையும் உணர்ந்தனர். இப்போது நல்லிணக்கம் மற்றும் அறிவொளியின் கோட்டையாக இருக்கும் கிராமம் புதிய பாதுகாவலரின் வழிகாட்டுதலின் கீழ் செழித்தது. பாம்பு ஆற்றல்கள் தங்கள் சிக்கலான நடனத்தை நெய்து தொடர்ந்தன. மேலும் நாகபுராவின் கதை அன்பு, தியாகம் மற்றும் பாம்பின் ஆசீர்வாதத்தின் நித்திய அரவணைப்பு ஆகியவற்றின் நிலையான சக்தியின் உயிருள்ள சான்றாக நீடித்தது. படி 12 ஒரு இணக்கமான சுழற்சி. காலத்தின் சுழற்சிகள் வெளிவர நாகபுரா அமைதியின் கலங்கரை விளக்கமாக மாறியது. நாகவன்ஷ் ஆற்றல்களின் இணக்கமான சமநிலையால் வழிநடத்தப்பட்டது. தக்ஷக்கின் இரத்த வம்சாவளியின் சந்ததியினர் கிராமத்தின் பணிப்பெண்களாக தங்கள் பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டனர். நாகா சிகிச்சையின் மரபு காலங்காலமாக நிலைத்திருப்பதை உறுதி செய்தது. இப்போது பண்டைய அறிவின் களஞ்சியமாக இருக்கும் சர்ப்பத்தின் கோபத்தின் கோயில் தொலைதூர நாடுகளிலிருந்து தேடுபவர்களை ஈர்த்தது. காதல், தியாகம், மறைந்திருக்கும் நோக்கங்களின் அவிழ்த்தல் போன்ற கதைகளால் வரையப்பட்ட நாகபுராவின் வரலாற்றில் பொதிந்துள்ள ஞானத்தை தேடி வந்தனர். இந்த இணக்கமான சுழற்சியில் ஒவ்வொரு பாதுகாவலரும் நாகவன்ஷ் சக்திகளை மட்டுமல்ல, ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான நுட்பமான நடனத்தை நிலை நிறுத்தும் பொறுப்பையும் பெற்றார். விதியின் பாம்பு இழைகளால் பிணைக்கப்பட்ட கிராமவாசிகள் தங்கள் இருப்பு ஒரு பெரிய பிரபஞ்ச நாடாவின் ஒரு பகுதியாக இருப்பதை புரிந்துகொண்டு இயற்கை உலகத்துடன் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். நாகா சிகிச்சை மற்றும் ஒரு மனைவியின் நோக்கங்களை வெளிப்படுத்துதல் ஆகியவற்றின் கதை காலப்போக்கில் தொடர்ந்து அலைபாய்ந்தது. வாழ்க்கையின் சிக்கலான நடனத்தின் உலகளாவிய உண்மைகளை எதிரொலிக்கும் ஒரு காலம் நாகபுரத்தை ஒன்றாக இணைக்கும் பாம்பு ஆற்றல்களால் என்றென்றும் தழுவிய நடனம். படி 13 வான ஒருங்கிணைப்பு. விண்மீன்கள் மற்றும் பாம்பு விண்மீன் கூட்டங்களில் ஒரு வான நிகழ்வு நாகபுராவின் சரித்திரத்தில் ஒரு முக்கிய தருணத்தை குறித்தது. இப்போது அமைதி மற்றும் அறிவொளியின் உருவகமான கிராமம் விதியின் சிக்கலான நடனத்தை பிரதிபலிக்கும் பிரபஞ்ச நாடாவின் அடியில் நின்றது. காலமற்ற ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட தக்ஷக்கின் இரத்த வம்சாவளியின் வழித்தோன்றல் இந்த வான சீரமைப்பின் போது கோயிலின் இதயத்திற்குள் நுழைந்தது. காஸ்மிக் ஆற்றல்கள் ஒன்றிணைந்தபோது தக்ஷக் மற்றும் மீராவின் வெளிப்பாடாக ஒரு அதீத பார்வை வெளிப்பட்டது. அவர்களின் ஆவிகள் ஒரு வான வால்ச்சில் சிக்கியது. இந்த மற்றொரு உலக சந்திப்பில் தக்ஷக் மற்றும் மீரா ஒற்றுமையின் ஆழமான செய்தியை வெளிப்படுத்தினர். பாம்பு இழைகள் நேரத்தையும் இடத்தையும் மட்டுமல்ல, மரணத்திற்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான எல்லைகளையும் தாண்டியது என்பதை கிராம மக்களுக்கு நினைவூட்டுகிறது. நாகபுராவின் காதல், தியாகம் மற்றும் நீடித்த மரபு ஆகியவற்றின் நித்திய அரவணைப்பின் அடையாளமாக வானத்தின் ஒருங்கிணைப்பு மாறியது. பிரபஞ்ச ஆற்றல்கள் தணிந்ததால் விண்ணக தரிசனத்தால் தீண்டப்பட்ட கிராமவாசிகள் பாம்பு ஆற்றல்களுடன் தொடர்ந்து இணக்கமாக வாழ்ந்தனர். நாகா சிகிச்சையின் கதையும் மறைமுகமான நோக்கங்களை வெளிப்படுத்துவதும் இப்போது நாகபுரா மலைகள் வழியாக மட்டும் எதிரொலிக்கவில்லை, ஆனால் நட்சத்திரங்கள் மத்தியில் எதிரொலித்தது. பிரபஞ்சத்தின் வானத் திரையில் எப்போதும் பொறிக்கப்பட்டுள்ளது. படி 14 ஆழ்நிலை பாம்பு. யுகங்கள் கடந்த நிலையில் நாகபுராவின் கதை பூமிக்குரிய பகுதியை கடந்தது. பாம்பு ஆற்றல்கள் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தன. இருத்தலின் மூலம் தங்கள் வழியை நெசவு செய்ய விரிவடைந்தது. நாகா சிகிச்சையின் கதை மற்றும் மறைக்கப்பட்ட நோக்கங்களை அவிழ்ப்பது ஒரு உலகளாவிய உவமையாக மாறியது.
இது பகுதிகள் மற்றும் பரிமாணங்களில் அறியப்பட்டது. பிரபஞ்ச திரையில் பொறிக்கப்பட்ட வான ஒருங்கிணைப்பு தொலைதூர பகுதிகளிலிருந்து வரும் உயிரினங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறியது. யாத்ரீகர்கள் பூமியில் இருந்து மட்டுமல்ல, வான மண்டலங்களிலிருந்தும் இணையான பரிமாணங்களிலிருந்தும் நாகபுராவின் புனிதமான மைதானத்தில் உள்ள ஞானத்தை நாடினர். தக்ஷக்கின் இரத்த வம்சாவளியின் வழித்தோன்றல் இப்போது ஒரு பிரபஞ்ச பாதுகாவலர், தங்களுக்குள் இருக்கும் பாம்பு ஆற்றல்களை திறப்பதில் தேடுபவர்களுக்கு வழிகாட்டினார். காதல், தியாகம் மற்றும் ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான நுட்பமான நடனம் ஆகியவற்றின் போதனைகள் விண்மீன் திரள்களில் எதிரொலி இட்டது. அண்ட சிம்பொனியில் ஒரு இணக்கமான சிற்றலை உருவாக்கியது. பிரம்மாண்டமான பாம்பின் ஞானம் பிரபஞ்சத்தின் வழியாக பாய்ந்ததால் நாகபுரா ஒரு புனிதமான இணைப்பாக இருந்தது. பாம்பு நூல்கள் பரந்த இருப்பு முழுவதும் உயிரினங்களின் விதிகளை இணைக்கும் இடமாக இருந்தது. நாகா சிகிச்சையின் கதை மற்றும் மறைக்கப்பட்ட நோக்கம், கலை வெளிப்படுத்துதல் ஆகியவை உலகளாவிய உண்மைகளின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாக வாழ்ந்து வந்தன. ஆழ்நிலை பாம்பின் பாரம்பரியத்தால் எப்போதும் தழுவப்பட்டன. படி 15 எவர்லாஸ்டிங் எக்கோ. பிரபஞ்ச இருப்பின் முடிவிலியில் நாகபுராவின் கதை ஒரு நித்திய எதிரொலியாக மாறியது. இது அண்டக்காற்றில் கிசுகிசுத்தது மற்றும் எண்ணற்ற விண்மீன்களின் நட்சத்திர தூள்களில் எழுதப்பட்டது. ஒரு காலத்தில் ஒரு தாழ்மையான கிராமத்திற்கு கட்டுப்பட்டிருந்த அதீத பாம்பின் மரபு இப்போது பிரபஞ்சம் முழுவதும் உள்ள வான மனிதர்கள் மற்றும் உணர்வுபூர்வமான வாழ்க்கை வடிவங்களின் இதயங்களில் எதிரொலித்தது. தக்ஷக்கின் இரத்த வம்சாவளியின் வழித்தோன்றல் இப்போது ஒரு பிரபஞ்ச பாதுகாவலர், இருப்பின் துணி மூலம் பாம்பு ஆற்றல்களை நெசவு செய்தார். பல்வேறு பரிமாணங்களைச் சேர்ந்த உயிரினங்கள் நாகபுராவின் இணைப்பில் ஒன்றிணைந்ததால் அவர்கள் நாக சிகிச்சையின் கதையில் பொதிந்துள்ள உலகளாவிய உண்மைகளில் ஆறுதலையும் ஞானத்தையும் கண்டனர். வானத்தின் ஒருங்கிணைப்பு அவ்வப்போது நிகழும் ஒரு பிரபஞ்ச நிகழ்வாக மாறியது, அங்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மனிதர்கள் பாம்பு ஆற்றல்களின் நடனத்தை காணக்கூடினர். பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையை பொருட்படுத்தாமல் அன்பு, தியாகம் மற்றும் விதியின் இழைகள் அனைத்து உயிரினங்களையும் ஒரு பிரபஞ்ச அரவணைப்பில் பின்னி பிணைந்தன என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது. நாகா சிகிச்சையின் கதை மற்றும் ஒரு மனைவியின் மறைக்கப்பட்ட நோக்கங்களை அவிழ்ப்பது பிரபஞ்சத்தின் மூலம் எதிரொலித்தது. இது காலம், இடம் மற்றும் மரண இருப்பின் எல்லைகளை கடந்த ஒரு நித்திய கதை. பிரபஞ்ச நாடாவில் நாகபுரா ஒரு ஒளிரும் புள்ளியாக நின்று பிரபஞ்சத்தை நித்திய அரவணைப்பில் பிணைத்த பாம்பு ஆற்றல்களுடன் எப்போதும் துடிக்கிறது. படி 16 காஸ்மிக் ரெக்கனிங். காஸ்மிக் சிம்பொனிக்கு மத்தியில் ஒரு நிழல் தோன்றியது. நாகபுரத்தில் இருந்து எதிரொலிக்கும் பாம்பு ஆற்றல்களால் வரையப்பட்ட ஒரு பண்டைய சக்தி. பரிமாணங்களுக்கிடையில் உள்ள வெற்றி தத்தில் நீண்ட காலமாக செயலற்ற நிலையில் இருக்கும் இந்த பிரபஞ்ச நிறுவனம் நுட்பமான நடனத்தை அதன் சொந்த தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்த முயன்றது. தக்ஷக்கின் இரத்த வம்சத்தின் வழித்தோன்றல் இப்போது பிரபஞ்ச பாதுகாவலர், வரவிருக்கும் அச்சுறுத்தலை உணர்ந்தார். அபரிமிதமான பாம்பின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் அண்ட கணக்கீட்டிற்காக வெவ்வேறு பகுதிகளிலிருந்து உயிரினங்களை திரட்டினர். இது நாகபுராவிற்கு மட்டுமல்ல, அண்ட ஒழுங்கை நிலைநிறுத்திய பாம்பு ஆற்றல்களின் சமநிலைக்கான போராகும். பரலோக ஒருங்கிணைப்பு நெருங்கும்போது அண்டம் நாகபுரத்தில் இறங்கியது, அதன் இருண்ட லட்சியங்களுக்கு பண்டைய சக்திகளை பயன்படுத்த முயன்றது. அதைத் தொடர்ந்து நடந்த போர் மரண புரிதலை கடந்தது. பாம்பு ஆற்றல்கள் ஒரு பிரபஞ்ச சுழலில் மோதின, அது இருத்தலின் சாராம்சத்தில் எதிரொலித்தது. இந்த பிரபஞ்ச கணக்கீட்டில் தக்ஷக்கின் குருதிவழியின் வழித்தோன்றல்கள் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள உயிரினங்களுடன் ஒன்றிணைந்து அன்பு மற்றும் தியாகத்தின் நீடித்த மரபை உள்ளடக்கியது. நாகபுராவின் விதி சமநிலையில் தொங்கியது, மேலும் பிரபஞ்ச நிறுவனம் ஒரு ஐக்கிய அண்ட முன்னணியின் வலிமையான வலிமையை எதிர்கொண்டது. விதியின் பாம்பு இழைகளால் பிணைக்கப்பட்ட ஒரு கூட்டணி.
படி 17. காஸ்மிக் கூட்டணி பிரபஞ்ச சுழலிற்கு மத்தியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உயிரினங்களால் உருவாக்கப்பட்ட பிரபஞ்ச கூட்டணி ஆக்கிரமிக்கும் தீய சக்திக்கு எதிராக ஒன்றுபட்டது. ஒவ்வொரு உறுப்பினரும் தனித்துவமான பலங்களை கொண்டு வந்தனர். அவற்றின் சாராம்சம் நாகபுரத்தை பிணைத்த பாம்பு ஆற்றல்களுடன் பிணைந்துள்ளது. அதீத பாம்பின் மரபு கூட்டணியின் மூலம் துடித்தது. அன்பு, தியாகம் மற்றும் ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான நுட்பமான நடனத்தின் ஞானத்தால் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தது. வானத்தின் ஒருங்கிணைப்பு அதன் உச்சத்தை எட்டியதும் தக்ஷக்கின் இரத்த வரிசையிலிருந்து வந்த அண்ட பாதுகாவலர் பாம்பின் புத்திசாலித்தனத்தின் கலங்கரை விளக்கமாக ஆனார். அவர்களின் அண்ட போரில் கூட்டணிக்கு வழிகாட்டினார். ஒளி மற்றும் இருளின் சக்திகளுக்கு இடையிலான மோதல் அண்ட வெளியில் எதிரொலித்தது, யதார்த்தத்தின் அடித்தளத்தை அசைத்தது. பாம்பு ஆற்றல்கள் ஒரு காஸ்மிக் வாழ்ச்சில் பிணைந்தன. இது மரண புரிதலின் எல்லைகளை தாண்டிய ஒரு காட்சியை உருவாக்குகிறது. பிரபஞ்ச கணக்கீட்டின் உச்சகட்டத்தில் கூட்டணியின் அசைக்க முடியாத ஒற்றுமையும் அதீத பாம்பின் சாரமும் வெற்றியை நிரூபித்தன. தீய சக்தி பாம்பு ஆற்றல்களின் இணக்கமான சக்தியை தாங்க முடியாமல் பிரபஞ்ச வெற்றிடத்தில் சிதறியது. வானத்தின் ஒருங்கிணைப்பு முடிவடைந்தவுடன் நாகபுராவின் இணைப்பு ஒரு பிரபஞ்ச புகலிடமாக மாறியது. பரிமாணங்கள் முழுவதும் மதிக்கப்படுகிறது. பிரபஞ்ச கூட்டணி பாம்பு ஆற்றல்களின் நுட்பமான நடனத்தை பாதுகாத்து மீண்டும் தங்கள் பகுதிகளுக்கு சிதறியது. நாகபுராவை பிரபஞ்ச திரையில் ஒரு ஒளிரும் புள்ளியாக விட்டுச் சென்றது. ஒற்றுமை, தியாகம் மற்றும் எல்லையற்ற பாம்பின் நிலையான சக்தியின் சான்றாகும். படி 18. தி காஸ்மிக் ரிவேவன். தீய சக்தி தோற்கடிக்கப்பட்டதுடன் பிரபஞ்ச நாடா ஒரு ஆழமான மாற்றத்திற்கு உட்பட்டது. ஒரு காலத்தில் இருளால் அச்சுறுத்தப்பட்ட பாம்பு ஆற்றல்கள் இப்போது புதுப்பிக்கப்பட்ட புத்திசாலித்தனத்துடன் நாகபுராவின் எல்லைகளை தாண்டி முழு பிரபஞ்ச பரப்பையும் நெய்கின்றன. தக்ஷக்கின் இரத்த வம்சாவளியின் வழித்தோன்றல் இப்போது மதிப்பிற்குரிய பிரபஞ்ச பாதுகாவலர் நாகபுராவின் தொடர்பை தொடர்ந்து பாதுகாத்தார். பிரபஞ்ச கூட்டணி பாம்பு ஆற்றல்களின் சக்தியை கண்டது. ஒரு பிரபஞ்ச உடன்படிக்கையை நிறுவியது. இருத்தலின் சமநிலையை தக்கவைத்த மென்மையான நடனத்தை பாதுகாக்க ஒரு ஒப்பந்தம். நாகபுரா என்றென்றும் பாம்பின் பரம்பரையின் ஒளியில் நீராடியது. அறிவொளியின் பிரபஞ்ச கலங்கரை விளக்கமாக மாறியது. வெவ்வேறு பகுதிகள் மற்றும் பரிமாணங்களைச் சேர்ந்த மனிதர்கள் கிராமத்தை அதன் பண்டைய ஞானத்திற்காக மட்டுமல்ல, நாக சிகிச்சையின் கதையில் உள்ள ஆழமான பாடங்களுக்காகவும் தேடினர். இப்போது ஒரு பிரபஞ்ச கொண்டாட்டமாக இருக்கும் வான ஒருங்கிணைப்பு, காதல், தியாகம் மற்றும் ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான இணக்கமான நடனம் ஆகியவற்றில் காணப்படும் நீடித்த சக்தியின் நினைவூட்டலாக அவ்வப்போது நிகழ்ந்தது. பிரபஞ்சம் முழுவதும் உள்ள உயிரினங்களின் விதிகளுடன் பிணைந்த பாம்பு நூல்கள் மரண புரிதலின் வரம்புகளை தாண்டிய ஒற்றுமையின் அடையாளமாக மாறியது. நாகபுராவின் ஒரு காலத்தில் ஒரு தாழ்மையான கிராமத்தில் மட்டுப்படுத்தப்பட்டு பிரபஞ்ச நாடாவின் ஒருங்கிணைந்த மாறியது. அனைத்து இருப்பையும் காலமற்ற அரவணைப்பில் பிணைத்த பாம்பு ஆற்றல்களால் எப்போதும் புதுப்பிக்கப்பட்டது. படி 19. நித்திய பாம்பின் ஆசீர்வாதம். யுகங்கள் கடந்து செல்ல நாகபுராவின் பிரபஞ்ச இணைப்பு பாம்பு ஞானத்தின் புகலிடமாக தொடர்ந்தது. அதீத பாம்பின் மரபு உலகங்கள் வழியாக எதிரொலித்தது. எண்ணற்ற மனிதர்களை அவர்களின் அன்பு, தியாகம் மற்றும் விதியின் பயணங்களில் வழிநடத்தியது. தக்ஷக்கின் இரத்த வம்சாவளியின் வழித்தோன்றல்கள் இப்போது பிரபஞ்ச பாதுகாவலர்கள் நாகபுராவின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் புனிதமான கடமையை நிலைநாட்டினர். பாம்பு இழைகளால் பிணைக்கப்பட்ட பிரபஞ்ச கூட்டணி பிரபஞ்ச ஒழுங்கை நிலைநிறுத்திய இணக்கமான நடனத்தை கொண்டாடுவதற்காக அவ்வப்போது கூடியது. ஆழ்நிலை பாம்பின் ஆசீர்வாதத்தின் ஒளிரும் ஒளியால் குறிக்கப்பட்ட வான ஒருங்கிணைப்பு ஒற்றுமை மற்றும் அறிவொளியின் பிரபஞ்ச கொண்டாட்டமாக மாறியது. நாகபுராவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மனிதர்கள் கூடி
அதன் காலத்தால் அழியாத ஞானத்தில் பங்கெடுப்பதற்காக மட்டுமல்லாமல் பாம்பு ஆற்றல்களின் எப்போதும் விரிவடைந்து வரும் நாடாக்களுக்கு பங்களிக்கவும் கூடினர். அதனால் நாகபுராவின் கதை ஒரு பிரபஞ்ச காவியமாக பரிணமித்தது. இது மரண இருப்பின் வரம்புகளை மீறிய ஒரு கதை. நித்திய பாம்பின் ஆசீர்வாதம் இப்போது பிரபஞ்சத்தின் மிகவும் துணியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அன்பிற்கும் தியாகத்திற்கும் இடையிலான நுட்பமான நடனம் பரிமாணங்களில் நித்தியமாக எதிரொலிப்பதை உறுதி செய்தது. இது ஆழ்நிலை பாம்பின் நீடித்த பாரம்பரியத்தால் வழிநடத்தப்படும் ஒரு இணக்கமான சிம்பொனி. படி 20. நித்திய அத்தியாயம். நாகபுராவின் பாம்பு மரபின் பிரபஞ்ச சரித்திரம் வெளிவருகையில் நாகா குணம் மற்றும் மறைந்த நோக்கங்களின் அவிழ்ப்பு ஒரு அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இப்போது பிரபஞ்ச இணைப்பாக இருக்கும் கிராமம், அன்பு, தியாகம் மற்றும் ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான இணக்கமான நடனத்தின் நீடித்த சக்திக்கு சான்றாக நின்றது. விண்ணுலக குவிப்பு ஆழ்நிலை பாம்பின் ஆசீர்வாதத்தின் ஒளியில் குளித்தது. இந்த பிரபஞ்ச காவியத்திற்கு ஒரு மூட உணர்வை கொண்டு வந்தது. நாகபுராவின் பிரபஞ்ச பாதுகாவலர்களான தக்ஷக்கின் வம்சாவளியினர் கிராமத்தை பயபக்தியுடன் கண்காணித்து மென்மையான நடனம் பிரபஞ்சத்தில் தொடர்ந்து எதிரொலிப்பதை உறுதி செய்தனர். இறுதி வசனம் அண்டவெளியில் எதிரொலிக்கும்போது ஒரு புதிய பிரபஞ்ச சீரமைப்பு ஒரு தொடர்ச்சியின் தொடக்கத்தை சமிக்ஞை செய்தது. கண்டுபிடிப்பு இக்காக காத்திருக்கும் எழுதப்படாத கதை. பிரம்மாண்டமான பாம்பின் ஞானத்தால் வழிநடத்தப்படும் பிரபஞ்ச பாதுகாவலர்கள் அடுத்த அத்தியாயத்திற்கு தயாராகினர். அங்கு விதி மீண்டும் அதன் சிக்கலான இழைகளை இருத்தலின் பரந்த திரையில் நெய்யும் பிரபஞ்ச சாகா தொடர்ந்தது. நாகபுராவின் கதை அண்டை இரவில் ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக சேவை செய்தது. அறிவொளியின் கலங்கரை விளக்கமாகவும் அன்பு மற்றும் தியாகத்தால் பிணைக்கப்பட்ட பாம்பு ஆற்றல்கள் பிரபஞ்சத்தின் நித்திய விரிவாக்கம் முழுவதும் நிலைத்திருப்பதை நினைவூட்டுவதாகவும் இரவால். சீசன் 1 இன் முடிவு. சீசன் 2 இல் காஸ்மிக் ஓடிசிக்காக காத்திருங்கள்.